கால்நடை மருத்துவத்திலையும் பொது சுகாதாரத்திலையும் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மனுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் ஒரு பிரிட்டிஷ் வெட்டர்னரியன், அதாவது கால்நடை மருத்துவர். இவர் 1869 செப்டம்பர் 27 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுடைய லீத்தில் இருக்கிற வெல்லிங்டன் ஸ்ட்ரீட்டில் பிறந்தாங்க. இவர் 1892ஆம் ஆண்டு கால்நடை மருத்துவ படிப்பையும் பயிற்சியையும் முடித்தாங்க. அதை தொடர்ந்து அந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் என்ற கால்நடை மருத்துவ கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்டு பாக்டீரியாலஜி, அதாவது நோயியல் மற்றும் பாக்டீரியாவியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இவர் அனிமல் பெத்தாலஜின்ற விலங்கு நோயியலில் ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அதாவது விலங்குகளுக்கு, குறிப்பாக கால்நடைகளுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும், அதுக்குண்டான காரணம் என்ன, அந்த நோய்கள் ஏற்பட்டிருந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அதை எப்படி கண்டறியணும், அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், இது பற்றி முழு ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆராய்ச்சி செஞ்ச அத்தனை விஷயங்களையுமே கால்நடை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்பித்தும் வந்தாங்க. ஒட்டுமொத்த ஸ்காட்லாண்ட்லேயே அனிமல் பெத்தாலஜியில் ஃபுல் டைம் ரிசர்ச் பண்ணி அதை டீச்சிங் பண்ண முதல் கால்நடை மருத்துவர் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் தான். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவர் மேலும் கால்நடை மருத்துவத்தில் ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இதனால் ஸ்காட்லாண்டில் வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் டிசிப்ளினாகவே மாறினது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1900ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இவர் பல்வேறு நாடுகளுக்கு கால்நடை மருத்துவராக போய் அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சைகளை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கி வந்தாங்க. அப்படி இவர் 1903ஆம் ஆண்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த டிரான்ஸ்வால் காலனிக்கு போனாங்க. அப்போ இவர் ஒரு சீஃப் வெட்டர்னரி ஆஃபீஸராக அங்கே நியமிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக அங்கு கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி இவர் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அப்போ அதிகமாக கால்நடைகளுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ஃபீவர் அப்படின்ற ஒரு வகையான காய்ச்சல் ஏற்பட்டு வந்தது. இந்த காய்ச்சல் ஏற்பட்டால் உடலில் சில பகுதிகளில் வீக்கம் ஏற்பட்டு கால்நடைகள் இறந்து போயிடும். அந்தளவுக்கு கொடூரமான ஒரு பாதிப்பு தான் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஃபீவர் அப்படின்றது. அப்பேற்பட்ட அந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதை எப்படி தடுக்கணும், அது பற்றி இவர் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ அர்னால்ட் டெய்லர் அப்படின்ற இன்னொரு கால்நடை மருத்துவர் அவர் கூட இணைஞ்சு இவர் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் இது சம்மந்தப்பட்டு எழுதி அதை வெளியிட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்வைன் ஃபீவர் அப்படின்ற பன்றி காய்ச்சல், இது ஏற்படுறதுக்குண்டான காரணம் என்ன, இதை எப்படி தடுக்கணும், எப்படி கால்நடைகளை காப்பாற்றணும், அது பற்றியும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. இப்படி ஒட்டு மொத்தமாக அடுத்த 2 ஆண்டுகள் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதை தடுக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை இவர் உருவாக்கினாங்க. பின்னர் 1905ஆம் ஆண்டு இவர் இங்கிலாந்துக்கு திரும்பினாங்க. அப்போ இவர் இங்கிலாந்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ் அதுக்குண்டான ஒரு சீஃப் வெட்டர்னரி ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டாங்க. அதே சமயம் இவர் வெட்டர்னரி ரிசர்ச்சோடைய டைரக்டராகவும் நியமிக்கப்பட்டது இவர் அந்த இங்கிலாந்துடைய சரியில் இருக்கக்கூடிய வேப்ரிட்ஜ் அப்படின்ற இடத்துல தான். ஸோ அங்கே ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை இவர் உருவாக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்குண்டான ஆராய்ச்சியை செஞ்சு அதுக்கப்புறம் கால்நடைகளில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வேப்ரிட்ஜில் இவர் உருவாக்கினாங்க. அது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறினது. எந்த அளவுக்குன்னா பல்வேறு நாடுகளில் இருந்து அந்த வேப்ரிட்ஜுக்கு இவர் எந்தெந்த மாதிரியான முறைகளை பின்பற்றுறாரு அப்படின்றத, அதாவது எந்தெந்த மாதிரியான முறைகள் அந்த நோய்களை தடுக்கிறதுக்கும் சிகிச்சை கொடுக்கறதுக்கும் இவர் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள்லாம் இங்கு அந்தளவுக்கு சர்வதேச அளவில் இவர் உருவாக்கின ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் புகழ் பெற்றது. அதுக்கப்புறமா இவர் கிளாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு நோய் அது பற்றி ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. இந்த கிளாண்டர்ஸ் அப்படின்றது அதிகமாக குதிரைகளுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தி வந்தது. அது கழுதைகள் போன்ற மற்ற விலங்குகளுக்கும் ஏற்படும், இருந்தாலும் குதிரைகளுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த கிளாண்டர்ஸ் ஏற்பட்டால் குதிரைகளினுடைய மூக்கில் இருந்து திரவம் வழிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குதிரைகளினுடைய தாடைக்கு கீழே வீக்கம் ஏற்படும். இது குதிரைகளுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தும். இது விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தினது. ஏன்னா அந்த காலத்துலலாம் விவசாயிகள் குதிரைகளை அதிகமாக இங்கிலாந்தில் பயன்படுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரைகளை போக்குவரத்துக்காகவும் பயன்படுத்தி வந்தாங்க. அப்படி இருக்கும்போது குதிரைகளுக்கு
கிளாண்டர்ஸ் ஏற்பட்டால் அது ஹைலி கண்டேஜியஸாக இருந்தது. அடுத்தடுத்து பல குதிரைகளுக்கு பரவும். இதனால இது மிகப்பெரிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வந்தது. அப்போ இவர் கிளாண்டர்ஸ் ஏற்படக்கூடிய குதிரைகளை ஃபஸ்ட்டு தனிமைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு எல்லா குதிரைகளுக்கும் இந்த கிளாண்டர்ஸ் நோய் இருக்கா அப்படின்றத பரிசோதனை பண்ணணும் அப்படின்றத வழிமொழிஞ்சாங்க. பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன குதிரைகளுக்கெல்லாம் எந்தெந்த குதிரைகளுக்கெல்லாம் இந்த கிளாண்டர்ஸ் இருக்கோ அந்த குதிரைகள் அனைத்தையுமே தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சை கொடுக்கணும். இப்படி பண்ணுறதன் மூலமாக ஒன்று என்னென்ன குதிரைகளுக்கு கிளாண்டர்ஸ் இருக்குது அப்படின்றத சீக்கிரமாக கண்டறிய முடியும். சீக்கிரமாக கண்டறிஞ்சால் அதை தனிமைப்படுத்தி அதுக்கு சிகிச்சை கொடுத்து அதை காப்பாற்ற முடியும். அதே சமயம் அதை கண்டுபிடிச்சனால மற்ற குதிரைகளுக்கு இந்த கிளாண்டர்ஸ் பரவாமல் தடுக்கவும் முடியும். ஸோ இப்படி ஒரு வழிமுறையை ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் உருவாக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 1909ஆம் ஆண்டுலேருந்து கூடுதலாக இவர் போவைன் ப்ரூசெல்லோசிஸ் அப்படின்ற மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான தொற்று நோய் பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. இது அந்த காலத்தில் பொதுவாக கண்டேஜியஸ் அபாசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஏன்னா இது எல்லா மாடுகளுக்கும் ஏற்படும். அதாவது காளை மாட்டுக்கும் ஏற்படும், பசு மாட்டுக்கும் ஏற்படும். இருந்தாலும் இப்போ ஒரு பசுமாடு கர்ப்பமாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த நோய் ஏற்பட்டதுன்னா அப்போ அந்த பசுமாட்டினுடைய கருவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி அது கருவிலேயே அழிஞ்சிரும். ஸோ கருசிதைவு ஏற்படும். அதனால தான் இது அந்த காலத்தில் கண்டேஜியஸ் அபாசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இருந்தாலும் இது அனைத்து ஆண் இனத்தையும் பெண் இனத்தையும் ஒட்டுமொத்தமாக மாடுகளை பாதிக்கும். இது காளைகளுக்கு ஏற்பட்டால் காளைகளினுடைய விதைப்பையை பாதிக்கும். அதனால இனவிருத்தி பண்ண முடியாது. ஸோ இப்படி பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது பெருசாக உயிரிழப்பை இந்த போவைன் ப்ரூசெல்லோசிஸ் அப்படின்றது ஏற்படுத்தாது. இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பசுமாட்டுக்கு கருசிதைவு ஏற்பட்டால் அதுக்கப்புறம் அது அதிகப்படியான பாலை சுரக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காளை மாட்டுக்கு இதே நோய் ஏற்பட்டது அப்படின்னா அது இனவிருத்தி பண்ண முடியாது. ஸோ இப்படி பல பாதிப்புகள் இருந்தது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நிறைய முறைகளையும் இவர் உருவாக்கினாங்க. அதுக்கும் இந்த ப்ரூசெல்லோசிஸ் இருக்கக்கூடிய மாடுகளை தனிமைப்படுத்தி அது சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற முறைகளை கொண்டு வந்தாங்க. இதை அடுத்த 4 ஆண்டுகள் இந்த ஆராய்ச்சியை 1913 வரைக்கும் செஞ்சாங்க. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் இது சம்மந்தப்பட்டு வெளியிட்டாங்க. இவர் ஏன் இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளெல்லாம் வெளியிட்டு வந்தாங்கன்னா அப்போ அதை படிக்கிறதன் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் இப்படி ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் இருக்குது அப்படின்னா இப்படி சிகிச்சை கொடுக்கணும், இப்படி இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னு அந்த முறைகளை கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக இவர் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வெளியிட்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணனால 1913ஆம் ஆண்டு ஸ்டூவர்ட் ஸ்டாக்மனுக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் இவர் சர் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இது எஃப்எம்டி அப்படின்னு சாட்டம் அழைக்கப்படும். இது பற்றியும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப கொடூரமான ஒரு நோய். ஏன்னா இந்த எஃப்எம்டி அப்படின்றது அந்த குதிரை மாடு இது போன்ற கால்நடைகளுக்கு ஏற்படும். இது ஏற்பட்டால் குதிரைகள் அதே மாதிரி மாடுகள் அவைகளினுடைய காலில் குறிப்பாக குழம்புகள் அதில் பிளிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு வகையான கட்டி ஏற்படும். அதே மாதிரி அந்த விலங்குகளினுடைய வாய் நாக்கில் கூட இந்த வீக்கம்லாம் ஏற்படும். இப்படி இந்த கட்டி ஏற்படுறனால 2 விஷயம், ஒன்று கால்லையும் ஏற்படுது, இன்னொன்று வாயில் ஏற்படுது. அதனால் அந்த கால்நடைகள்னால சாப்பிட முடியாது, நடக்கவும் முடியாது, ஒரே இடத்துல முடங்கி போயிடும். இப்படி சாப்பிடாம பல நாட்கள் இருந்தால் அது உடல் நலிவடைஞ்சு அது இறந்து போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருந்தது. அதே சமயம் இந்த எஃப்எம்டி அப்படின்ற டிசீஸ் ஆனது ஹைலி கண்டேஜியஸாக இருந்தது. இது வரைக்கும் பார்த்தா அத்தனை நோயையும் விட இந்த நோயானது அதிகமாக பரவக்கூடியது. எந்த அளவுக்குன்னா இதனுடைய வைரஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், இதனால் காற்றுல கூட பரவும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமானதாக இருந்தது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சில முறைகளை ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் உருவாக்கினாங்க. இது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. என்னன்னா இந்த எஃப்எம்டி டிசீஸ் எந்தெந்த கால்நடைகளுக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து அதை தனிமைப்படுத்திட்டு அதை கொன்னுறணும். அது ஒட்டுமொத்தமாக அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அத்தனை கால்நடைகளையும் கொல்லணும். அதுதான் ஒரே வழியாக அந்த காலத்தில் இருந்தது. ஏன்னா இது காற்றுல பரவக்கூடியதாக இருந்தனால என்ன தான் கால்நடைகளை தனிமைப்படுத்தினாலும் அதனுடைய பரவலை தடுக்க முடியாது. அப்போ அது மிகப்பெரிய அளவில் அத்தனை உயிரினங்களுக்கும் அத்தனை விலங்கு அதாவது கால்நடைகளுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டு அத்தனை
கால்நடைகளும் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால எந்தெந்த கால்நடைகளுக்கு இந்த எஃப்எம்டி இருக்கோ அதை உடனடியா கண்டுபிடிச்சு அந்த பண்ணையில இப்போ ஒரு பண்ணையில ஒரு ஒரு கால்நடைக்கு எஃப்எம்டி இருக்குன்னா அந்த பண்ணை முழுக்க பரவுறதுக்கு 2 நாள் போதும். ஒட்டுமொத்த அந்த பண்ணை முழுக்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு அந்த எஃப்எம்டி பரவிடும். அதனால அதை உடனடியாக அந்த பண்ணை முழுக்க இருக்கக்கூடியவங்கள கருணை கொலை பண்ணுவாங்க. அதை வந்து துப்பாக்கி வச்சு அல்லது மற்ற விஷயங்களை பயன்படுத்தி அதுக்கு அதிகமான வலியை கொடுக்காம உடனடியாக உயிரை எடுக்கிற மாதிரியான வழிமுறைகள் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அதை பின்பற்றி அதை வந்து உடனடியாக வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் அதை அங்கேயே ஒன்று புதைச்சிருவாங்க, இல்லைன்னா எரிச்சிருவாங்க. அந்த வைரஸ் பரவாமல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரே வழியாக இருந்தது. அதை இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்கள், குறிப்பாக இந்த டிபர்குலோசிஸ் அப்படின்னு டிபி நோய் இருக்குது. இது மனிதர்களையும் பாதிக்கும். அதே சமயம் போவைன் டிபர்குலோசிஸ் அப்படின்னு இருக்குது, இது மாடுகளையும் பாதிக்கும். இப்போ பசுமாடுகளுக்கு டிபர்குலோசிஸ் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த பசுமாட்டிலேருந்து கறக்கக்கூடிய பால் அதுலேயும் அந்த கிருமி இருக்கும். அப்போ அந்த பாலை அதிகமாக குழந்தைகள் தான் குடிப்பாங்க. அதனால இந்த போவைன் டிபர்குலோசிஸ் அந்த பாதிப்பு ஏற்பட்ட பசுமாட்டினுடைய பாலை குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைகளுக்கும் அந்த டிபி நோயானது ஏற்படும். இதனால குழந்தைகள் உயிரிழக்கவும் அந்த காலத்தில் உயிரிழக்கவும் செஞ்சாங்க. இதனால இதை தடுக்கிறதுக்கு இவர் வந்து வலியுறுத்தினாங்க. எப்படின்னா எந்தெந்த மாடுகளுக்கெல்லாம் இந்த டிபர்குலோசிஸ் இருக்கோ அந்த மாடுகளெல்லாம் தனிமைப்படுத்தி அந்த மாட்டினுடைய பாலை வந்து கறக்கவே கூடாது. அது முழுமையாக குணமடைஞ்சாதான் அதை வந்து கறக்கணும். அதே மாதிரி இந்த போவைன் டிபர்குலோசிஸ் இருந்தால் அந்த மாடுகளை வெட்டி இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது. அதையும் இவர் வந்து வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு லெஜிஸ்ட்ரேஷன் ஆனது உருவாக்கப்பட்டது. அதாவது 1925ஆம் ஆண்டு டிபர்குலோசிஸ் ஆர்டர் ஆஃப் 1925 ஆனது அமல்படுத்தப்பட்டது. ஸோ அது வந்து உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா போவைன் டிபர்குலோசிஸை வந்து தடுக்கிறதுக்குண்டான ப்ரிவென்ஷன் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் தான் இருந்தாங்க. ஸோ இப்படி கால்நடை மருத்துவமாக இருக்கட்டும், பொது சுகாதாரமாக இருக்கட்டும், இவ்வளோ பணிகளை செஞ்சு இந்த குழந்தைகளையும் காப்பாற்றினாங்க. அதே சமயம் இந்த மற்ற கால்நடைகளையும் காப்பாற்றக்கூடிய பல நடவடிக்கைகளை இவர் வந்து மேற்கொண்டாங்க. ஏன்னா இதில் பார்த்த நம்ம சில நோய்கள் வந்து ஜூனோசிஸ், அதாவது கால்நடைகள்ல இருந்து விலங்குகளுக்கு பரவக்கூடியது, குறிப்பாக இந்த போவைன் டிபர்குலோசிஸ் போன்றது. ஸோ அதெல்லாம் முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதை தடுக்கிறதன் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு இந்த பாதிப்புகளெல்லாம் ஏற்படாமல் நிறைய பொது சுகாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அதுக்கும் இவர் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1926 ஜூன் 2 அன்னைக்கு இவருடைய 56 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.